Hi friends, நம்ம காட்சியில் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு RX100 தான் ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இது யாரோட வண்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது. ஸோ பேர் முடிஞ்சா அவங்களோட வண்டி முடிஞ்சா எப்போ அப்டேட் கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பாண்டிச்சேரி சிஎம் சாரோட வண்டியை தான் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு குரோமிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெயிண்டிங் ஒர்க்கும் குரோமிங் ஒர்க்கும். ஸோ இப்போ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஒரிஜினாலிட்டியாக வரும். ஸோ நம்ம சில்வர் கலர் பெயிண்ட் பாருங்களேன், ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் அண்ட் மக்கார்டு புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி போல் நட் கிட்டு ஃபுல்லாகவே வாங்கி நம்ம நிக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போல் நட் கிட்டு நிக்கல் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் போல் நட் கிட்டு ஃபுல்லாகவே வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டயருமே நியூ டயர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ண போகிறோம். இது சூப்பராக வரும். ஸோ இதை பார்க்கணும்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இந்த வண்டியை எப்படி அசம்பிள் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். இதே மாதிரி உங்கள் வண்டியை ரீஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. நம்ம சிஎம் சாரோட வண்டி தான். ஸோ இதில் என்னன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் ஒன்று இருந்துச்சு. ஏர் ஃபில்டர் ஓஸ் போயிடுச்சு. ஸோ நம்ம ஏர் ஃபில்டர் ஓஸ் இப்போ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 100ஓட ஏர் ஃபில்டர் ஓஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 39 ரூபா. பார்ட் நம்பர் வந்து 36L இருக்கா. இது வந்து 100க்கு. ஸோ 135 இருந்துச்சுன்னா 40L இருக்கும். ஸோ 100ம் 135 ஏர் ஃபில்டர் ஓஸும் ரெண்டு சேம் தான். ஸோ பார்த்தா இதோட எம்ஆர்பி 39 ரூபா. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் எல்லாமே அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரிஜினல் பொருளோட எம்ஆர்பி நான் சொல்ல போகிறேன். ஸோ எதெல்லாம் ஒரிஜினல் கிடைக்குதோ எல்லாத்துக்கும் நான் எம்ஆர்பி சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம கேரேஜில் என்ன வண்டி ரீஸ்டோர் பண்ணி முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய விஏபியோட வண்டின்னு சொல்லலாம். இது பாண்டிச்சேரி சிஎம் சாரோட வண்டியை தான் நம்ம ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் நம்ம வீடியோவை வந்து ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்துலேயும் இந்த வண்டி நம்ம வந்ததுலேருந்து எல்லாமே ஷார்ட்ஸாக வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வண்டியில் அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வண்டியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எப்படிலாம் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மக்கார்டு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியல. ஸோ 2 மக்கார்டுமே நம்ம புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். ரிம்மு ரெண்டுமே புதுசு தான். எப்பவும் சொல்கிற மாதிரி ஹீரோவோட ரிம்மு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே நியூ டயர் கொடுத்துருக்கோம், சாப்பர் டைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராட் பம்பர் ஹெவி டியூட்டி நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கார்பரேட்டர் இந்தியன் கார்பரேட்டர் இருந்துச்சு, அதே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் ஆயில் பம்ப் யூஸ் ஆகும். அதே மாதிரி போர் வந்து நம்ம ரீபோர் பண்ணி மாட்டியிருக்கோம். ஸோ 100ல் ட்ரூல்ஸ் பாஸ் வராது. நம்ம ட்ரூல்ஸ் பாஸ் இந்த வண்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அடிஷ்னலாக. ஸோ இந்த வண்டியோட சைலன்சர் எவ்வளோ நீட்டாக நம்ம நிக்கல் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. சாக் அப்சர் எங்களால் அந்த வண்டியோட சாக் அப்சர் நாங்கள் யூஸ் பண்ண முடியல. அதனால நியூ சாக் அப்சர் தான் நம்ம இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 135 சாக் அப்சர். 100 சாக் அப்சர் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக ஹைட்டாக வரும். ஸோ இந்த வண்டிக்கு பேக் பெயின்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்காக 135 சாக் அப்சர் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி வரும்போது கட் சீட்லாம் இல்லாமல் இந்த ஃப்ளாட் சீட் தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி ஃப்ளாட் சீட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் கவர் கேட்டிருந்தாங்க. டேங்க் கவரும் நம்ம கொடுத்துருக்கோம்.
இந்த டேங்க் அவங்களோட டேங்க் நாங்கள் யூஸ் பண்ண முடியல, அதனால புது டேங்க் வாங்கி இதில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட்டாக இருக்கட்டும், இந்த கோல்டாக இருக்கட்டும், ரெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம், நோ ஸ்டிக்கர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு ஒரிஜினாலிட்டி ஹெட்லைட் தான் இந்த வண்டிக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100ஓட ஹெட்லைட்டு. அதுக்கடுத்து 2 இண்டிகேட்டரும் ஒரிஜினல் இண்டிகேட்டரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மிரர் ரெண்டுமே புல்லட்டோட மிரர் கொடுத்துருக்கோம். ஸோ 100ல் இந்த மோனோகிராம் வராது. இந்த வண்டிக்கு நம்ம ஸ்பெஷலாக 135ஓட ஜியோட மோனோகிராம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். லாக் செட்டு புதுசு கொடுத்துருக்கோம். மீட்ரு பேனல் ரெண்டுமே புதுசு. வயரிங் கிட், இந்த வண்டியோட வயரிங் கிட் எல்லாமே புதுசு. மீட்டருமே புதுசு தான் நம்ம இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 100ஓட சுவிட்ச் செட்டு தான் இந்த வண்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். எதுவுமே மாடிஃபிகேஷன் எதுவுமே நம்ம பண்ணல. இது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ஸ்டாக் வண்டினே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்டு காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ ஒரே கிக்கு தான், நம்ம கையில் அடித்தாலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்லோ ஃபீடு விட்டுட்டு அந்த பீட்டு மட்டும் பாருங்க, அந்த தம் மட்டும் பாருங்க. இந்த வண்டியில எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் நாங்கள் பண்ணவே இல்லை, ஒரு ஸ்டாக் வண்டியாக தான் நம்ம இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டியை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்லி அவங்களுக்கு டெலிவரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம டெலிவரி பண்ணுற எல்லாத்தையும் இந்த வீடியோவிலே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வண்டி டெலிவரிக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ கரெக்டாக டைம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4:16. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பல்சரி ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் நம்ம அங்கே ரீச் ஆகிடணும். ஸோ ஒன்று வண்டி போக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்தாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ட்ரன்ஸு. ஸோ வண்டியை நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு பெட்ரோல் பம்பில் போய்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம கூலிங் டயத்தில் இருக்கும்போது வண்டி லைட்டாக அடைக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஸோ திரும்பி வண்டியை மேலே ஏற்றிட்டு டெலிவரி கொடுக்குறதுக்கு போகலாம். ஸோ நம்ம டைம் சொல்லியிருக்காங்க, அந்த டயத்துக்குள்ளே நம்ம அங்கே போயிடுவோம். அப்பதான் நம்பர்லாம் தெரியும். அப்புறம் பாருங்க சொல்லுங்க. அப்புறம் வந்து பார்த்து மதியம் போய் டைம் வண்டி வேலைங்களா? வண்டி வேலை